நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இஷாரா செவ்வந்தி எங்க எப்ப கைது செய்யப்படுவார்? இந்த கேள்வி தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு போலீஸ் ஊடக பிரிவு ஒரு விசேட ஊடக சந்திப்பை நடத்தி இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், நாளைக்கு இல்லாட்டி 2 நாட்களுக்குள்ள இலங்கைக்கு கூட்டி வரப்படுவார் என்றதை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. இது இலங்கையில் பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன்னு சொன்னால் இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கிற அந்த வரலாற்று சம்பவம் தான் அதுக்கான காரணம். அதை யாராலையும் மறக்கவே முடியாது. இலங்கையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேசத்தில கவனத்தையும் பெற்ற ஒரு வரலாற்று சம்பவமாக அது பதிவாகி இருந்தது. இலங்கை வரலாற்றில் கிட்டத்தட்ட முதல் தடவைன்ற மாதிரி ஊடகங்கள் அது பேசப்பட்டிருந்தது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நபர் நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடுமையான பாதுகாப்பு இருக்கு, STF பாதுகாப்பு இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. கொழும்புல புதுக்கட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிபதிக்கு முன்னால சாட்சி கூண்டில் ஒரு நபர் நிற்கிறார், கணேமுல்ல சஞ்சீவ. எதிரில் சட்டத்தரணி மாதிரி வந்த ஒரு நபர் சர்வசாதாரணமாக கையில் இருந்த துப்பாக்கியை இப்படியே நீட்டி அவரை சுட்டு படுகொலை செய்தது மட்டும் கிடையாது, அங்கிருந்து தப்பியோடி இருந்தார். 24 மணித்தியாலங்களுக்குள்ள அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அதே மாதிரி சட்டத்தரணி வேடம் போட்டு வந்த இஷாரா செவ்வந்தி சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணை மட்டும் ஏன் கைது செய்ய முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றது இன்றைக்கு போலீசால உறுதி செய்யப்பட்டிருக்கு. இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் தான் இருக்கிறார் என்ற தகவல் எப்படி தெரிய வருதுன்னு சொன்னா கெஹல்பத்ர பத்மே என்ற நபர் மூலமா இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இப்போ தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பத்மே காட்டி கொடுத்திருக்கிறார். இஷாரா செவ்வந்தியும் இந்த குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களும் என்னுடைய ஆட்கள் இங்கே தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் விரல் நீட்டி அந்த லொகேஷனையும் கொடுத்திருப்பார் போல. அங்க போலீஸ் அதிகாரிகள் போனதுக்கு பிறகு அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கெஹல்பத்ர பத்மேட்டை இதை பற்றி விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு சொன்னா பாதாள நடவடிக்கைகள், போதைப் பொருள் கடத்தல், இலங்கையை உலுக்கி போடுற மாதிரியான பல ரகசியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. அரசியல் தொடர்புகள் சம்பந்தமா அதிகம் பேசப்பட்டிருந்தாலும் கூட கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலையில பத்மே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்ன்றது கொலை நடக்கிறதுக்கு முதல்லையே ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டது. கெஹல்பத்ர பத்மேவினுடைய அப்பா கொலை செய்யப்படுறார். அப்பாவை கொலை செய்தது கணேமுல்ல சஞ்சீவ. என்னுடைய அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதுக்கு பழி வாங்குற மாதிரி நான் கணேமுல்ல சஞ்சீவை போட்டு தள்ள போறேன்றதை கொலை செய்யறதுக்கு முதல்லையே பத்மே குறிப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு சில செய்திகள் அந்த காலகட்டத்திலையும் வெளி வந்திருந்தது. கொலை நடந்ததுக்கு பிறகு நாங்க தான் அதை செய்திருக்கிறோம், என்னுடைய அப்பாவோட கொலைக்கு பழி வாங்குற மாதிரி நடந்திருக்கிற கொலைன்ற மாதிரி அதை அவர் குறிப்பிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது. கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவருடைய சாட்சியம் வாக்குமூலத்திலையும் இதுக்காகத்தான் இந்த கொலை நடந்ததுன்ற விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கிற நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிற துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த இஷாரா செவ்வந்தி எங்கன்ற கேள்வியை பத்மேவை தவிர வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. பத்மேவுக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் எல்லாத்தையுமே சொல்லி காட்டி கொடுத்திருக்கிறார். நேபாளத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, போனீங்கன்னு சொன்னா பிடிக்கலாம்ன்ற மாதிரி அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். எப்படி நேபாளத்துக்கு இஷாரா செவ்வந்தி தப்பி போனார் என்றதை பற்றியும் பத்மேட்டு நடத்தப்பட்ட விசாரணைகளில் இன்னும் மேலதிகமான தகவல்கள் தெரிய வந்திருக்கு. JK பாய் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த JK பாய் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபருக்கும் பத்மேவுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இஷாரா செவ்வந்தியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக மட்டும் 60 தொடக்கம் 80 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. குறுகிய காலகட்டத்தில் மட்டும் வெளிநாட்டுக்கு பாதுகாப்பு அனுப்பி வைக்கிறதுக்காக மட்டுமே செலவு செய்யப்பட்ட பணம் 60 தொடக்கம் 80 லட்சம் ரூபான்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த JK பாய் என்று சொல்லப்பட்ட நபருக்கும் பத்மேவுக்கும் இடையில் அடிக்கடி வாட்ஸ்அப் மூலமான உரையாடல்கள் நடந்திருக்கு, வாட்ஸ்அப் மூலமான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு. அதை பற்றின ஆதாரங்களும் விசாரணை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்போ பத்மேவி சொல்லி இருக்கிறார், இவர் தான் JK பாய், இவர்கிட்ட தான் நான் பொறுப்பு கொடுத்திருந்தேன், அவர் மூலமாக தான் இந்தியாவுக்கு இஷாரா செவ்வந்தி தப்பி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த கொலை நடந்து 4 நாட்கள் இஷாரா செவ்வந்தி இலங்கையில் தான் இருந்தார். 4 நாட்கள் கடந்ததுக்கு பிறகுதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு படகு மூலமாக தப்பி போயிருந்தார். மித்தனிய பிரதேசத்திலேயும் ஒரு சில நாட்கள் கொலைக்கு பிறகு நடமாடி இருக்கிறார் என்ற தகவலும் பத்மேட்ட இருந்து பெறப்பட்டிருந்தது. மித்தனியன்றது இன்றைய நாட்களில் தொடர்ச்சியாக செய்திகளில் சர்ச்சைக்குரிய ஒரு இடமா பேசப்பட்டு கொண்டிருக்கிற இடம். போதைப் பொருள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. மித்தனிய கஜாவினுடைய கொலை நடந்த இடமா பார்க்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமாக மித்தனியான்னு சொல்லப்படுற இடமும் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டு வருது. மித்தனிய என்ற பிரதேசத்திலேயும் இஷாரா செவ்வந்தி நடமாடி இருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கலாம் என்ற மாதிரியான சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற JK பாயினுடைய உதவியோட அவர் இந்தியாவுக்கு படகு மூலமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல JK பாய் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற நபர் யார், அவருடைய பின்புலம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. என்னன்னு சொன்னா இந்த நபர்
இஷாரா சிவந்தியை மட்டும்தான் இதே மாதிரி படகு மூலமா இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார், இல்லாட்டி கடந்த காலத்திலேயும் வேற நபர்கள் அனுப்பி வச்சிருக்கிறார்ன்றதும் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை எங்க நான் தொடர்பு படுத்த விரும்புறேன்னு சொன்னா, சாரா ஜஸ்மின் புலஸ்தினி மகேந்திரன் உயிரோட இருக்கிறாரா இல்லையா சொல்லி சந்தேகிக்கப்படுற ஒரு நபர் இந்தியாவுக்கு படகு மூலமா தப்பி போயிருக்கலாம் சொல்லி சொல்லப்படுற ஒரு நபர், ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கிற நேரடியா தொடர்பு பட்டிருக்கிற ஒரு நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற புலஸ்தினி மகேந்திரன் சாரா ஜஸ்மின் படகு மூலமா தப்பி போனார், உயிரோட தான் இருக்கிறார் என்ற மாதிரியான தகவல்கள் கடந்த காலங்களிலேயும் பேசப்பட்டிருந்தது. இதே மாதிரி இல்லாட்டி இதே நபர்தான் அவரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தார், அப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாரா இருந்தா அவர் தான் அனுப்பி வச்சிருக்கிறாரா, அவருடைய வலையமைப்பு என்னன்ற ஒரு கேள்வியும் இங்க பதிவு செய்யப்பட வேண்டியது. எப்படியா இருந்தாலும் இஷாரா சிவந்தி படகு மூலமா இந்தியாவுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 3-4 கிழமை இந்தியாவில் தங்கி இருந்ததுக்கு பிறகு தரை மார்க்கமாவே நேபாளத்துக்கு ட்ரெயின்ல அவங்க பயணம் செய்திருக்கிறாங்கன்ற தகவல் வெளிவருது. நேபாளத்தில் ஒரு வீட்டில் மலைப்பாங்கான பிரதேசத்தில் 2 மாடி வீட்டில் மேல் மாடியில் இஷாரா சிவந்தி ஒரு சில நபர்களோட தங்கியிருக்கிறாங்களாம். பத்மே குழுவோட சம்பந்தப்பட்ட பத்மையினுடைய வலதுகை என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபரும் அதில் அடங்கி இருக்கிறார்ன்றதும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மேல் மாடியில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் விசாரணை அதிகாரிகள் இலங்கையிலிருந்து பயணம் செய்திருக்கிறாங்க. ரொஹான் ஓலுகளை நேரடியாக போயிருக்கிறார். எந்த போலீஸ் அதிகாரி இந்தோனேஷியாவுக்கு போய் பத்மே குழுவை கைது செய்யறதுக்கு முன்னின்றிருந்தாரோ அதே அதிகாரி இந்த தகவல் கிடைச்சதுக்கு பிறகு சரி நானே போறேன் என்ற மாதிரி நேபாளத்துக்கும் பயணம் செய்திருக்கிறார். நேபாளத்திலேயும் ஒரு அமைதியற்ற சூழல் இன்றைய நாட்களில் நிலவி வருது. அப்படியான ஒரு சூழல்லையும் இந்த மாதிரியான ரகசிய தகவல்களின் அடிப்படையில் அவர் போய் அவருடைய குழு போய் அந்த கைதை நடத்தி இருக்குன்னு சொன்னா அவருக்கு ஒரு பாராட்டை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டி இருக்கு. ரொஹான் ஓலுகளை அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு விசாரணை குழு ஒரு சில ரகசிய போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நேபாள போலீசினுடைய உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு புலனாய்வு தகவல் என்ற அடிப்படையில் அந்த வீட்டில் மேல இருக்கிறவர்கள் இவர்கள் தானா என்றது உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த வீட்டுக்குள்ள போய் நேற்றைய நாள்ல நேபாள போலீஸ் அவங்களை கைது செய்திருக்கு. விசாரணை அதிகாரிகள் இலங்கையிலிருந்து போயிருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் நேரடியாக கைது செய்ய முடியாது. நேபாள அதிகாரிகள் இந்த இலங்கையை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறாங்க. அதுல இஷாரா சிவந்தியும் இன்னும் 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு இல்லாட்டி இன்னும் 2 நாட்கள்ல அவங்க இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம் சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. இஷாரா சிவந்தியோட கைது செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு நபர் ஒரு பெண். அதுல இருக்கிற மேலதிக தகவல் அவர் ஒரு தமிழ் பெண் என்றது. இன்னும் ஒரு மேலதிக தகவல் அந்த பெண்ணும் இஷாரா சிவந்திய மாதிரியே இருக்கிறார் என்றது. அவரை பயன்படுத்தி கொண்டுதான் வெளிநாட்டுக்கு இஷாராவை பாதுகாப்பு அனுப்புறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போலியான கடவுச்சீட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. துபாய்க்கு எப்படியாவது அனுப்பி வைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது என்ற பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இதுல அடையாளப்படுத்தப்பட்ட 2 நபர்கள் இந்த ஒரு தமிழ் பெண் சொல்லி சொல்லப்படுறவர். அவர் யார் என்னன்றது இதுல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. ஜே.கே. பாய் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் சொல்லப்படுற நபர் யார்ன்றதும் இதுல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. அப்படியா இருந்தாலும் இஷாரா சிவந்தியும் இன்னும் 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற குழு நாளைக்கு இல்லாட்டி 2 நாட்களில் அங்கேக்கு கூட்டி வரப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில நபர்களையும் நீதிமன்றத்துக்குள்ள இதே மாதிரி படுகொலை செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சியிலையும் இஷாரா சிவந்திக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிச்சிருக்கிறாரு. இஷாரா சிவந்திக்கு ஏற்கனவே ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்தது. அவர் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளியின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயமும் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரி முக்கியமான ஒரு சாட்சியம் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு நபர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் ஈடுபட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு பாராட்டையும் நாங்கள் பதிவு செய்வோம். இலங்கையில் தொடர்ச்சியான இந்த மாதிரியான போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு வருது. இன்றைக்கு போலீஸ் ஊடக பிரிவு நடத்தின ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றார், 2001ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தில் பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான 3000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வருஷத்துல மட்டும் 70 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை அரசுடைமையாக்குறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. 350 பவுனுக்கும் அதிகமான தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கு, அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மேலதிகமான தகவலும் இன்றைக்கு போலீஸ் ஊடக பிரிவால் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த கைது நடவடிக்கை என்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சம்பவம். அண்மைய நாட்களில் பதிவாகி இருக்கிற வெளிநாட்டில் நடந்திருக்கிற 2வது முக்கியமான ஒரு சுற்றி வளைப்பாகவும் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிற ஒரு சம்பவமாகவும் இது பதிவாகி இருக்கு. இஷாரா சிவந்திட்டு நடத்தப்பட்ட அடுத்த கட்ட விசாரணைகளில் என்னெல்லாம் தெரிய வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.